ராமேஸ்வரம் என்பது தீவா தீபகற்பமா? சொல்லுங்க பார்க்கலாம். தீவா தீபகற்பமா? இன்னைக்கு தீவா இருந்தது, 1480 தீபகற்பமா இருந்தது. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு, ரிமோட் சென்சிங் ஸ்பேஷியல் இமேஜ் ரெக்கார்டில் 1480 வரை ராமேஸ்வரம் வந்து தீபகற்பமா இருந்தது. ராமேஸ்வரம் கோயில் கட்டின காலத்தில் வண்டியில் கொண்டு போய் அந்த கல்லை இறக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தீவா மாறி இருக்கு. அடுத்து இடிந்த கரை, எல்லா சொல்லும் பொருளுக்குரியன. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 16450 ஊர் இருக்கு. 16450 ஊர்ல கிட்டத்தட்ட 6000-7000 ஊர் வந்து அந்த இடப்பெயரால இருக்கு. இந்த இடத்துக்கு பேரு என்ன தெரியுங்களா? இடிந்த கரை. கரை இடிஞ்சு போயிருக்கு, இடிந்த கரைன்னு பேர் வச்சிருக்காங்க. பனையூர், பனை இருந்தா பனையூர், மாமரம் இருந்தா மாங்காடு, புளியம் மரம் இருந்தா புளியந்தோப்பு, உங்களுக்கு ஊர் மேட்டில் இருந்தா மேட்டூர், பள்ளமா இருந்தா பள்ளத்தூர், கிழக்குல இருந்தா கீழக்கரை, மேற்குல இருந்தா மேக்கரை. இது வந்து ஒரு, அதாவது முதல் இலக்கியம், முதல் நூலே வந்து ஒரு இலக்கண நூலா இருந்தப்ப அதுக்கு பிந்தைய வரலாறு யோசிச்சு பாருங்க. அடுத்து இது பெருமணல் என்ற ஊர்ல மண்ணுக்கு கீழே புதைய வேண்டிய ஒரு அம்மிக்கல், எங்களால் தூக்க முடியல. இது கோயம்புத்தூர் காளாம்பாளையத்தில், இது வந்து நம்ம பிஹெச்டி காலேஜ் ஒரு மாணவி ரஞ்சனின்னு ஒரு மாணவி கண்டுபிடிச்சு கொடுத்தது. 3000 பிசி பழமையான காளாம்பாளைய ஓவியத்தில் நன்னென்ற எழுத்து இருக்கு. அதாவது 3000 வருஷம் முன்னாடியே, 3000னா 3000 + 2000, 5000 வருஷம் முன்னாடியே எழுத்து பொறிவித்த ஒரு இனமாக இருந்தப்ப இது எப்படி நம்ம பிராமின்னு சொல்லலாம்? இதை நம்ம தமிழையும் தான் சொல்லணும். ஏன்னா புத்தருக்கு தெரிஞ்ச மொழியாக தமிழ் இருந்தால் இந்த தமிழ் பிராமி என்ற சொல்லை வழக்கொழிஞ்சு விட்டு நாம் வந்து தமிழ் என்ற சொல்லை கொண்டு போகக்கூடிய காலகட்டாயம் வந்திருக்கு. அடுத்து இதுதான் திரைமீலர். ஏன் வந்து இவங்களுக்கு திரைமீலர்னு பேர் இருந்தா? எனக்கே திரைமீலர். நான் ஒரு தடவை கடலில் போய் திரும்பி வரலன்ட்டு நான் செத்து போயிட்டு நினைச்சு கர்மாதி வரைக்கும் போயிட்டாங்க, திரும்பி வந்தேன். அப்ப எனக்கு பேர் திரைமீலர். ஏன்னா திரையில் போய் மீண்டு வருபவன். இந்த திரைமீலர் பேர் தான் திரமீலான்ற பேர்ல கிரேக்கத்தில் இருக்கு. திரமீலான்ற பேர்ல ஒரிசா கலிங்க மன்னன் கார்வரனுடைய கல்வெட்டில் இருக்கு. தமிழர்களுக்கு ஒரு பேர் திரைமீலர். ஆழ்கடலில் போவாங்க, அலைக்கடல் நடுவே பலகடம் செலுத்தி ஆழ்கடலில் போய் திரும்பி வருவாங்க. அதனால தான் திரைமீலர் பேர். இது வந்து ஒரு பழைய, ஆஸ்திரேலியாவுக்கு போன காலத்தில் எப்படி போயிருப்பாங்கன்ற ஒரு இமேஜின்ல நாங்கள் வரைஞ்ச படம். பனைமரங்களை அடுக்கிறாங்க, கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றி கொண்டு போறாங்க. எப்படின்னா மூங்கில் குழாயில தேத்தாங்கொற்றை, செம்மரத்துடைய விதை, முருங்கை மரத்துடைய விதை, அரநெல்லிக்காய் கொம்பு இதெல்லாம் உடைச்சி போட்டு பன்னாடன்னு சொல்லக்கூடிய தென்னம்பாறையில வச்சு கட்டி 24 நிமிஷத்துல நல்ல தண்ணியா மாற்றி கொண்டு போயிருக்கு. இதை பத்தி நம்பிக்கை நம்ம கிட்ட இல்ல. தாரைடல் ஒருத்தர் எழுதுறார். தாரைடல் வந்து அர்ஜென்டினாவிலேருந்து இங்கே பெருநெல்லிருந்து வராரு. அவர் எழுதுறாரு, இந்தியர்கள் சில முக்கியமான விஷயத்தை பயன்படுத்தினாங்க. இதை வச்சு தான் ஒவ்வொரு நாகப்பட்டினம் போய் குற்றாலம் போய் ஒவ்வொரு ஊராக போனப்போ தான் தெரிஞ்சுது. இதை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்தமானுக்கு போகிறப்ப, இதே மாதிரி ராஃப்டில் போகிறப்ப 4 நாள் நாங்கள் வெறும் கடல் தண்ணி தான் குடிச்சிட்டு போனோம், ஒன்றுமே அவ்வளோ. இப்போ அதை தான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீசெலினேஷனுக்கு, கடல் தண்ணியை நல்ல தண்ணியை மாற்றுறதுக்கு பழைய மரபு முறையை பின்பற்றுறாங்க. மரபு என்பது அடிப்படை. அந்த அடிப்படையை வேணும்னா நமக்கு வந்து அந்த நெறி இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்து இப்போ ரொம்ப முக்கியம், இந்த மொழி எப்படி பரவச்சு? வில்லியம் மாஸ்டர்ன்றவர் 1700 ராயல் அட்ரிக் சொசைட்டியில் எழுதுறாரு. இந்த மாதிரி மடகாஸ்கர்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழியுடைய தாக்கம் இருந்துன்றார். 17 சொல்றார். பாவாணர்லாம் அதுக்கு நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்க்குறப்ப உலகம் முழுக்கும் உள்ள 6900 மொழியில 465 ஒரு பொது சொற்கள் இருக்குன்றாங்க. அதுல அதிகமான சொற்கள் தமிழ் சொற்கள், 300 சொற்கள் தமிழ் சொற்களா இருக்கு. இது ஒரு வணிக மொழியா இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இது வந்து தமிழர்கள் தான் உலகம் முழுக்க இருந்தாங்கன்னு சொல்ல வரல. ஆனா தமிழ் வணிகம் வந்து உலகம் முழுக்க போயிருக்கு. இன்னைக்கு எப்படி நீங்க திருப்பூர்ல உட்கார்ந்துட்டு, ஒரு கேபிட்டலும் கிடையாது, கோயம்புத்தூர் நடுவில் இருக்க திருப்பூர்ல உட்கார்ந்துட்டு எப்படி உங்களால 50 நாடுகள் பிசினஸ் பண்ண முடியுது? அது யோசிச்சு பாருங்க. இது ஒரு தொடர்ந்து நாகரிகம். படியூர் இங்க பக்கத்துல இருக்கு. படியூர்ல ஒரு மரகத பல் கட்சிக்காக கிரேக்கத்துல இருந்து வந்தாங்க. இன்னைக்கு கூட கொங்கு நாட்டில் தான் மிக அதிகமாக ரோமானிய காயின் கிடைச்சிருக்கு, யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் சிந்துவெளியில என் நண்பர் பாலகிருஷ்ணன் வந்து ஆய்வுல சிந்துவெளியில கொங்கு கூட்டத்துடைய குலப்பிரிவு எடுத்திருக்காரு. இப்ப நாங்க வந்து ஆஸ்திரேலியால, மெக்சிகோல, ஆப்பிரிக்கால இந்த குலப்பிரிவு எப்படி போயிருக்குன்னு பாக்குறப்ப அதே காலக்கூட்டம் தான் இருக்கு, அதே ஆந்த கூட்டம் தான் இருக்கு. அப்ப இது ஒரு தொடர்ச்சி தான். ஒரு தொடர்ச்சியுடைய அடுத்த 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 பரிணாம வளர்ச்சிக்கு தான் போயிட்டு இருக்கோம். அடுத்து இது சிந்துவெளியில நண்பர் பாலகிருஷ்ணன், ஒரிசா ஐஏஎஸ், அவர் வந்து வேலை பண்ணி 600 ஊர்கள் தமிழ் பேர் எடுத்திருக்காரு சிந்துவெளி நாகரிகத்தில். அங்க இருக்க கட்டட அமைப்பு, வாழ்வியல் முறை எல்லாமே தமிழர்கள் புலம்பெயர்ந்து போன வாழ்வியல்,
சிந்துவெளி தான் தமிழர் நாகரிகம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழருடைய அடையாளங்கள் கூறுகள் வந்து சிந்துவெளியில் இருக்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அடுத்து இது சுமேரியால வாரணன் ஓடக்கோன் 2 பேர் போய் சுமேரியா மாத்தலான்ட்டு சுமேரியாவுடைய கில்மெஸ்ட்லேருந்து எல்லாமே சொல்லுது. அதுல சுமேரியா நாகரிகத்து ஊர் நகரப்ப அப்டூர்லேருந்து எல்லாம் பார்க்குறப்ப ஒரு தமிழ் நாகரிகம் எங்கெங்க ஆற்றங்கரை நாகரிகம் இருந்ததோ அங்கெல்லாம் போயிருக்காங்கன்றதுக்கு. ஏன்னா உலகத்திலே மருதன நாகரிகத்தை உருவாக்குனவங்க தமிழர்கள் தான். அதனால அவங்க எங்கெங்க ஆற்றங்கரை நாகரிகம் இருக்கும், எங்கெங்க நீர்வெளி இருக்கும், அங்கெல்லாம் புலம்பெயர்ந்ததுக்கான தரவுகள் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து இது முத்து குளித்தல். உலகத்தில் எங்கெங்க முத்து குளிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் தமிழ் நாகரிகம். இது வந்து அரபிக் வளைகுடால இருக்க முத்து குளிக்கல் பார்க்குறப்ப அவங்க எல்லாமே தமிழ் மரபை சார்ந்தவங்கள தான் இருக்கிறாங்க. அடுத்து இது ஓமன்ல கிடைச்சக்கூடிய நந்தைக்கீரன். 2300 வருஷம் முன்னே தமிழர்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள் ஓமன்ல கிடைச்சிருக்கு, ஈஜிப்ட்ல கிடைச்சிருக்கு. அடுத்து இது சேரமான் பெருமாள். இன்னைக்கு கேரளாவில் இஸ்லாமை கொண்டு வந்த சேரமான் பெருமாள் வந்து அங்கே போயிட்டு மெக்கா மதினா போயிட்டு திரும்பி வர வழியில் இறந்ததுக்கு அவருடைய சமாதி இன்னைக்கும் ஓமன்ற நாட்டில் இருக்கு. அடுத்து இது பட்டு வழி பாதை மாதிரி, இது பட்டு வழி பாதை, நிலவழி பாதை. ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கும் பிரகுயின்னு சொல்லக்கூடிய தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பாருங்க ஒரு வணிகனுடைய உருவம் பாருங்க, அரசன் மாதிரி இருக்கு. அவன் அரசன் கிடையாது, வணிகன். அவன் கழுத்தில் இருக்க ஆரம் பாருங்க, அவனுடைய மீசை பாருங்க, முழுக்க முழுக்க ஒரு தமிழ் வணிகனாக தான் அவன் கண்ணில் படுறான். இன்னைக்கும் அங்க பிரகுயின் பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட சிந்தி பார்சி எல்லா இடத்துலையுமே தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அடுத்து இது அரபிக் வளைகுடா, அதாவது பாரசீக வளைகுடாலேருந்து செங்கடல் வளைகுடா வரைக்கும் இன்னைக்கு அங்கே பேசக்கூடிய தாமத்தின் மொழி தமிழ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் வணிகம் வந்து இந்த 2 கடல்ல இருந்திருக்கு. செங்கடல் இருந்திருக்கு, பாரசீக வளைகுடால தமிழ் வணிகம் முழுக்க இருந்திருக்கு. அடுத்து ஈஜிப்தில் இன்னைக்கு கீசான்ற இடத்துல இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் எங்கள் தமிழர்கள் உலகம் முழுக்கும் இன்னைக்கு இருக்க தமிழர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. கீசான்ற இடத்துல இருக்கக்கூடிய கந்தன்ற எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷம் முன்னாடியே தமிழர்கள் அங்கே போய் கட்டடக்கலையில் இருந்திருக்க தரவுகள் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து இது கேமரூன் ஸ்பீக் தமிழ், நெட்டில் போட்டு பாருங்க, கேமரூனில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கன்ட்டு இப்போ பதிவு இணையத்தில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து இது மடகாஸ்கர், மண்பதை காக்கும் தென்புலங்காவன் சொல்லக்கூடிய மடகாஸ்கரில் மணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது இங்கிலீஷில் மணக்கரான்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் மலகாசி மக்கள் இன்னைக்கும் மணக்கரைன்னு மிக அழகாக தமிழ் பயன்படுத்துகிறாங்க. ரா சொல்ல அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தங்கம் எடுக்கிற முறையே இன்னைக்கும் ஆற்றுலேருந்து மண்ணை செலுத்தி தங்கம் எடுக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நாகரிகம் இருந்ததுக்கு அங்கே சாம்பவன் போன்ற பல தமிழ் பேர் அங்கே இருக்கு மடகாஸ்கரில். அடுத்து இது டான்சானியா. டான்சானியா பேர் தெங்கனிக்கா. நம்ம பயன்படுத்துகிற தேங்காய் வந்து அங்கேருந்து தான் வந்தது. தென்கனிக்காய்ன்றது தான் தெங்கனிக்கான்ற நாடாக இருந்து அதில் இன்னைக்கு மலகரிசி இந்த ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இங்கே வணிகம் பண்ணுறீங்களே எத்தனை பேர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஹவாலா சிஸ்டத்தில் வணிகம் பண்ணுறீங்க? அது 150 ஏடியில் தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. டெபிட் கார்டு இருந்திருக்கு, கிரெடிட் கார்டு இருந்திருக்கு, ஹவாலா இருந்திருக்கு, இன்சூரன்ஸ் இருந்திருக்கு, பொருளுக்கான இன்சூரன்ஸ். ஃபிலிம் ஷோ லைன் சொல்லி அப்போ 2000 வருஷம் முன்னாடி கப்பலில் இடம் அதிகமாக ஏற்றினா கப்பல் கவுந்துன்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க மரக்கப்பல். இது முசிறியிலேருந்து அலெக்சாண்டரியாவுக்கு போன அந்த ஒரு பதிவு இப்போ இருக்கிறது ஆஸ்திரியான்ற ஒரு நாட்டில் வியன்னான்ற மியூசியத்தில் இருக்கு, பேப்பர் மேனுஸ்கிரிப்ட். இது தமிழர்கள் எப்படி ஒரு முறை வைத்து இன்னைக்கு கூட வங்கின்னு பார்க்குறப்ப, பேங்க் பார்க்குறப்ப தமிழர்கள் தான் வராங்க. இந்தியன் பேங்க் எடுத்துக்கோங்க, கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் எடுத்துக்கோங்க, சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கோங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இங்கே உருவான பேங்க் தான். இந்த வணிக முறைகள், வணிக நெறிகள், வணிக பொருட்கள் பண்டமாற்று பண்ணுறது, இதில் என்ன வேப்புன்னா இதை வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அலெக்சாண்டியாவிலேருந்து தமிழ்நாட்டு வரைக்கும் எத்தனை துறைமுகம் இருக்குன்னா 43 துறைமுகம். 43 துறைமுகத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுதான் ஆச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் கலப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலூர் கலப்பை இந்தியா முழுக்க கொண்டு போகிறாங்க. கொலூர் சொல்லுவாங்க, நங்குலா சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க பிரான்ச் இருக்கும். இது எப்படி பம்ப் செட்டுக்காக, சிஆர்ஐ பம்ப் செட்டுக்காக இந்தியா முழுக்க பிரான்ச் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தமிழர்கள் உலகம் முழுக்க புலம்பெயர்ந்தால அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை நாட்டில், தாய்லாந்து முதல் கொண்டு, பர்மா முதல் கொண்டு, மலேசியா முதல் கொண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பனியன் பண்ணுறீங்கன்னா ஒரு நாட்டில் உங்களுடைய ஏஜென்ட் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தமிழர்கள் வச்சிருந்ததுக்கான எவிடன்ஸ் தான் இது இருக்கு. அடுத்து இது பிரான்ஸில் இருக்க ஊர். அடுத்து இது இங்கே வள்ளின்ற பேரை நம்ம வைக்கிறது இல்லை, ஆனால் பெல்ஜியத்துக்கு போனீங்கன்னா வள்ளின்ற பேர் வச்சிருக்காங்க. வள்ளி வல்லோன்ற பேர் வச்சிருக்காங்க. பெல்ஜியத்தில் நேமூர்ன்ற ஊரில் நம்முடைய கல்திட்டைகள் அப்படியே இருக்கு. அடுத்து இது வருணா, பல்ஜேரியாவில் வருணான்ற இடத்துல, அந்த இடத்துல தமிழ் வணிகர்கள் போனதுக்கான சான்றுகள் இப்போ கிடைச்சிருக்குன்னு ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா மயில் இருக்கு, தங்கத்தில் மயில் இருக்கு, யானை இருக்கு, ஆமை இருக்கு.
இது நம்முடைய குறியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இது பாண்டியர்கள் வந்து தமிழ்நாட்டை தான் ஆண்டதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டியர்கள் உலகத்தையே ஆண்டிருக்காங்க. பாண்டியர்கள் வந்து கிரேக்கத்தை ஆண்டதுக்கு ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்கு. கிரேக்கருடைய மொழிபெயர்ப்பில் பாண்டியன்ற மன்னன், மினோவான்ற டைனஸ்டி சேர்ந்த பாண்டியன் மன்னன், திரமிலான்ற மொழியை பேசின மன்னன் கிமு 10ஆம் நூற்றுக்கு முன்னால் சாலமனுக்கு முன்னாடி அரசாண்டத்துக்கு அங்கே பதிவு இருக்கு. பாண்டியன் 1, பாண்டியன் 2 நிறைய பதிவு இருக்கு. அவன் லயர் என்ற இசைக்கருவியை ஆமை வீட்டில் பண்ணியிருக்கான். அடுத்து குடுமி, பாண்டியனுக்கு குடுமி என்ற பேர் இருக்கு. சூடான்ல இன்னைக்கும் குடுமி என்ற பேர் இருக்கு. அது அடுத்து மலைக்கல். மலைக்கல் சூடான்ல இருக்கு. நல்ல தமிழ் பேர் உள்ள ஊர்கள் சூடான்ல இன்னைக்கும் அப்படியே இருக்கு. ஆப்பிரிக்காவில் 54 நாட்டில் கிட்டத்தட்ட 30 நாட்டில், அதாவது தமிழர்கள் இங்கேருந்து போனாங்கன்ற ஒரு பதிவு மிக தெளிவாக இருக்கு. அடுத்து மரத்தோணி, இங்கே கிடையாதுங்க, கிரீக்கில் இருக்கு. மரத்தோணின்றதுக்கு இதுக்கு பேர் டர்ட்டில் ஐலாண்ட் பேர். அடுத்து இது ஊரான். நம்ம ஊரில் இன்னைக்கு கூட ஊர்லேருந்து வரீங்களான்னு கேட்பாங்க. கிராமம்ன்றது தமிழ் சொல் கிடையாது, விவசாயம்ன்றது தமிழ் சொல் கிடையாது. உழவு கழனி தான் தமிழ் சொல். அந்த கழனி கூட அதுலேருந்து தான் காலனின்ற மக்கள் வந்து சொல்ல வந்து இங்கிலீஷ்காரன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹூ இஸ் திஸ் பீப்புள் கேட்குறாங்க. தேர் கழனி பீப்புள்ன்றப்ப ஓஹோ தீஸ் ஆர் காலனி பீப்புள்னு சொல்லி காலனின்ற சொல்ல தமிழ்நாட்டிலேருந்து தான் அவங்க எடுத்துகிட்டு போனதை பற்றி மதுரா மேனுவலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இதில் ஊரான், நார்வேயில் ஊரான் இருக்கு, பாம்பேயில் ஊரான் பட்டினம் இருக்கு. அடுத்து கிழவன், இன்னைக்கு கூட நிலக்கிழார், உழவு செய்கிறவங்களுக்கு கிழவன் பேர். இது துருக்கியில் இருக்கு. அடுத்து இது மலகா, ஸ்பெயின்ல இன்னைக்கும் பாஸ்க்ன்ற மொழி பேசுறாங்க, கட்லான்ற மொழி பேசுறாங்க. அங்க மலகான்ற ஒரு மலைக்கு பேர் மலகான்ற அழகான தமிழ் சொல்ல இருக்கு. இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட 60 கலப்பு திருமணங்கள் தமிழர்கள் வந்து ஸ்பானிஷ் பொண்ணுங்களை பண்ணியிருக்காங்க. பாஸ்க்ன்ற பெண்களையும் கடலான்ற பெண்களையும் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது கடலன். கடலன்னா தமிழ்ல கடலன் எழுதி படிச்சிருப்பீங்க, பாண்டியர்கள் பேர். அந்த கடலன்றது இன்னைக்கும் 2000 வருஷம் ஆச்சு. ஐரோப்பாவில் அந்நிய மக்களை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான உரிமைகள் ஒன்றும் கிடைக்காம தான் இருக்காங்க. அடுத்து அதியமான். இங்கே தான் ஐயா சொன்னாங்க, அந்த சிபிஐ பற்றி சொன்னாங்க. பாண்டியர், சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்களுக்கு முந்தைய ஒரு மிகப்பெரிய ஒரு பயணங்கள் நடந்திருக்கு. அது யாருன்னா கடையெழு வள்ளல். அந்த கடையெழு வள்ளல்கள் நன்னன் முதல் கொண்டு, பாரி முதல் கொண்டு, பேகன் முதல் கொண்டு, அதியமான் முதல் கொண்டு, மா ஓரி முதல் கொண்டு உலகம் முழுக்க போயிருக்காங்க. இன்னைக்கு நியூசிலாண்டில் ஓரியை பற்றி மாவோரி பழங்குடிகள் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஜெர்மனில் இன்னைக்கு பேகன் கல்ச்சர்னு வந்து ஒரு இயற்கை கும்புற கல்ச்சர் இருக்காங்க. இது அதியமான், துருக்கியில் இருக்கக்கூடிய அதியமான். நெபுருட் மலைத்தொடரில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலிருந்து தேக்கு மரம் போனதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதியமான். இங்கே பாருங்கன்னா அடுத்து கரையோலரை. துருக்கி போனீங்கன்னா இங்கே எத்தனை பேர் வீட்டில் அம்மாவை அன்னைன்னு கூப்பிட்றோம்? நம்ம கூப்பிட்றதே கிடையாது. துருக்கியில் அன்னை தான் கூப்பிட்றாங்க. இங்க மம்மின்னு கூப்பிடுறதான் பழக்கமாக இருக்கு. அடுத்து எழினி. ஆமாங்க ஆமாங்க, துருக்கி வந்து கிட்டத்தட்ட நிறைய சொல்லுக்கு இருக்கு. இல்ல கரைன்றது உலகம் முழுக்க இருக்குங்க. இந்த கரைன்ற சொல் முதல் கொண்டு இருக்கு. அடுத்து எழினி. அடுத்து காலடி. காலடி இந்த கிரீஸ்ல இன்னைக்கு அந்த பீச் இருக்கு. அடுத்து கலமர், அதாவது கடல்ல போறவங்களுக்கு கலமர், வயல்ல உழுவுறவங்களுக்கும் கலமர். இது ஏன்னா மருதநல் நாகரிகம் இருந்ததால, மருதநல் நாகரிகம் கடற்கரை நாகரிகமா, கடல்கோள் வந்த பிறகு கடற்கரை நகரமா மாறின பிறகு அந்த வயல்ல பயன்படுத்துற அத்தனை சொற்களும் கடலுக்கும் பயன்படுத்துறாங்க. அடுத்து ஏன்னா கடலுக்கு வேளாண் ஒரு பேர் இருக்குங்க. அடுத்து கலமர் ஈரான். அடுத்து மலேந்திரன் ஈரான். பாலைவனமா பார்க்குற ஈரான்ல வந்து இன்னைக்கும் பசுமை சோலைகள் இருக்கு. அந்த பசுமை சோலை உருவாக்கினவங்க அன்னைக்கு போன தமிழர்கள். அடுத்து பழனி எங்க இருக்கு தெரியுங்களா? பழனி ஈரான்ல 16 ஊர் பழனி பேர்ல இருக்கு. அடுத்து முருகனை நம்ம இவ்வளவு கும்பிடுறோம், எங்கேயாவது ஒரு ஆறுக்கு முருகான் பேர் வச்சிருக்குமா? ஆனா துருக்கிஸ்தான்ல வச்சிருக்காங்க. துருக்கிஸ்தான்ல சேவல் கொடியோட ஒரு சிலைகள் கிடைச்சிருக்கு. 8000 வருஷம் பழமையான நாகரிகத்துல தமிழ் நாகரிகருக்கு முருகா. அந்த பி வர சைலண்ட்ல அவங்க சொல்லப்ப, அந்த துர்க்மெனிஸ்தான் பழங்குடி சொல்லப்ப முருகா தெய்வம் தான் சொல்றாங்க. அப்ப சேவல்ல இந்த மயில்ல முருகன் போனது உண்மையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்க அந்த முருகனுடைய வழிபாட்டுகள், முருகன் சிவன் வழிபாட்டுகள் வந்து உலகம் முழுக்க இருக்கு. அதனால்தான் வந்து தென்னாடுடைய சிவனை போட்டியை மட்டும் நிறுத்தாம எந்நாட்டவருக்கும் இறைவான் போட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எந்த கடவுளையாவது உலகத்துக்கு சொந்தம் கொண்டு வந்திருக்காங்களா? இங்கதான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இது கலங் சுமத்ரா. அடுத்து இதான் ரொம்ப அதிசயம், கலப்பன். இன்னைக்கும் அங்க கருவாடை உப்புல போட்டு தான் ஓலைப்பட்டியில் வைக்கிறாங்க. நம்மலாம் இப்ப டப்பர்வேருக்கு மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா அங்க ஓலைப்பட்டி இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. அடுத்து
இது ரொம்ப அதிசயம். இங்க இருக்கக்கூடிய குரத்தக்களியில் வந்தக்கூடிய 17 விசயத்தார் எப்படி பிலிப்பைன்ஸ்ல போய் விசையாக மாறினாங்க. 17 விசயத்தார்ன்றது 18 நாடுகளுக்கு ஒரு வணிகக்குழு போவோம். அந்த வணிகக்குழு ஒரு இடத்துல இருந்து பொருளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பும். அந்த மாதிரி இடம் தான் பிலிப்பைன்ஸ்ல. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்ல இந்த 17 விசயத்தாரில் வரக்கூடிய விசையான்ற ஒரு இடம் இருக்கு. விசையான்ற மக்கள் இருக்காங்க. அவங்க பேசுற மொழியில தமிழ் இருக்கு. இன்னைக்கும் எத்தனை இப்போ ஒரு பெரிய பிரச்சனை தமிழர்கள் யாருன்ற பிரச்சனை. அண்மையில் 50 வருஷம் புலகிற தமிழர்களா, இல்ல 100 வருஷம் முண்டி போன தமிழர்களா, இல்ல 400 வருஷம் முண்டி வாஸ்கோடாகாமா வந்த பிறகு போன தமிழர்களா, இல்ல 2000 வருஷம் முண்டி போன தமிழர்களா, இல்ல ஆஸ்திரேலியா பழங்குடிகளா போன தமிழர்களா? அப்படி பார்க்குறப்ப இந்த வேர்ல இருந்து, அதுதான் பாலகிருஷ்ணன் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார், வான் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் தாய்மடிக்குள் வேர்கள் இன்னும் நீளும் நீளும். உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவன் இனத்தால் தமிழன் தான். இப்ப சண்முகம் ஐயா 51 வருஷமா இருக்காரு அமெரிக்கால. இன்னைக்கு கூட அவர் நிறைய அமெரிக்க நாகரீகத்துக்கு மாறல. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட அவங்களுடைய மனதால் உடலால் பிரிந்து 20,000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் மனதால் தமிழர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குணம் தான் தமிழர்களுடைய குணமாக இருக்குது. எந்த நாட்டில் போனோம் பச்சை வந்தியா மாறதே கிடையாது, அமெரிக்கர்களாக மாறது கிடையாது, ஒவ்வொரு நாட்டுக்கு போன அந்த நாட்டு மக்களோட கலக்கிறது கிடையாது. இன்னைக்கும் பெரும்பாலான தமிழர்கள் தன்னுடைய மனதால் தமிழனாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இது அக்கறை சீமை சொல்லக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியில் தமிழர்கள் இருக்காங்க. தெமியர் தெம்புவர் என்ற பல தமிழர்கள் இன்னைக்கும் யாழ் பயன்படுத்துறாங்க. நம்ம ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைனா, இங்க வந்தாரை வாழ வைத்த தமிழராக இருந்து நம்ம எல்லா உலக நாகரிகத்துக்கு அடாப்ட் ஆகிட்டோம். நம்ம பிஸாலேருந்து பர்கர்லேருந்து ஃப்ரைட் ரைஸ்லேருந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் எனக்கு கடந்த 4 வருடமாக எனக்கு இந்த வெளிநாடு போகிற சமயத்தில் நான் வெளிநாட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுக்க முழுக்க தமிழ் உணவு தான். என்னை கூப்பிட்டு போகிறதுலேருந்து, எனக்கு இட்லியிலேருந்து, எனக்கு பொங்கல்லேருந்து, தோசையிலேருந்து பண்ணி தர்றது தமிழர்கள் தான். இது வரைக்கும் நான் எந்த வெளிநாட்டு உணவு சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா ஏர்போர்ட்டில் என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி விடுற வரைக்கும் தமிழர்கள் கூட இருக்கிறதால. ஆனால் சென்னையில் தான் நான் ஃப்ரைட் ரைஸும் பர்கரும் பீஸாவும் பானிபூரியும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அடுத்து இது இலங்கை இலங்கையில் எப்படி மொழி இழந்தன்றதுக்கு மிக முக்கியம். 1409 ஒரு சீன தளபதி வராரு இலங்கைக்கு. அவர் ஒரு 3 மொழியில எழுதுறாரு. அது என்ன மொழினா, அவர் சீன நாட்டு மொழி, அவர் போகக்கூடிய பாரசீக மொழி, 3வது தமிழ். இலங்கையுடைய அடிப்படை மொழியாக தமிழ் 1409 வரைக்கும் இருந்திருக்கு. 1500க்கு பிறகுதான் இலங்கையில தமிழ் மொழி தன்னுடைய அடையாளத்தை இழந்திருக்கு. ஆனால் இலங்கையுடைய கிமு 6ஆம் நூற்றாண்டுல முடிநாகன்ற மன்னன் மூத்த சிவன் ஒரு மன்னன் அரசான் இருக்கான். கிமு 3ல், அதாவது அசோகர் தன்னுடைய மகளை அனுப்புற சமயத்தில், சங்கமத்தில் அனுப்புற சமயத்தில் அங்க இருந்த மன்னனுடைய அப்பா பேர் மூத்த சிவன். அப்ப இந்த சிவன்ற சொல்லு எத்தனை 1000 வருஷமா தமிழ்நாட்டில் பழக்கத்தில் இருக்கு பாருங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல்ல பல நாடுகள் சிவன்ற பேர் இருக்கு. சிவா, சிவம், சிவன் என்ற பேர்லயே இருக்கு. அடுத்து வேல்நாச்சியாரை கொடுத்த அதே ராமநாதபுரம் சீமைதான், சிவகங்கை சீமைதான் மலேசியாவில் தமிழ் பெண்களை போராட வச்சிருக்கு. வேல்நாச்சியார் காலத்தில் உருவான அந்த பெண்கள் கிட்டத்தட்ட 1945 எத்தனையோ சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை பெண்கள் மலேசியாவில் போராடி இருக்காங்க. அடுத்து சிஎம் ரயிலால 1.5 லட்சம் தமிழர்கள் மலேசிய தமிழர்களாகவும் பர்மா தமிழர்களும் இறந்தாங்க. ஆனால் அவங்க தமிழர்கள் அடையாளம் காணல. இப்போதான் தமிழர்கள் தான் அங்கே போய் இறந்துருக்காங்க. சிங்கப்பூர் தமிழரும், மலேசியா தமிழரும், தாய்லாந்து தமிழரும், பர்மா தமிழரும் போய் இறந்தாங்கன்றது இப்போ பதிவாயிருக்கு. 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அந்த ரயில்வே லைன் கட்டுறதுக்கு போய். அடுத்து 600 கல்வெட்டுகள் இந்தோனேஷியாவில் மட்டும் இருக்கு. இது வரைக்கும் என்னன்னா சமஸ்கிருத கல்வெட்டுன்னு சொல்லிட்டு தாங்க. இப்போதான் அது தமிழ் கிரந்தம் சொல்லி கொண்டு வரும். பல்லவ கிரந்தம்ன்றது தமிழ் கிரந்தம் சொல்லி முழுக்க முழுக்க செய்திகள் முழுக்க முழுக்க தமிழ் செய்திகள் தான். அடுத்து